நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுட்டு போயிட்டே இரு அப்படின்வாங்க. அது வேலையா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற காரியங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க சொல்ற தாரக மந்திரம் மாதிரி. ஆனா ஒரு தகப்பனே வந்து ஒரு பிள்ளைகிட்ட அதை எதிர்பார்க்கறாங்க. எத்தனை தகப்பன் நம்ம இது மாதிரி எதிர்பார்க்கிறோம், எத்தனை தாய்மார் எதிர்பார்க்கிறோம். நம்ம பிள்ளை வந்து எதை கேட்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் நல்லதா சொன்னா கூட நம்ம என்னதான் சொல்லுவோம், அவன் சொல்றதெல்லாம் நீ ஏன் கேட்கற, நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. அந்த கோபம் வருமா வராதா? ஓகே. அப்ப நம்ம படைத்த தேவன் வந்து எவ்வளவு அதிகமாக அவர் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு விரும்புவாரு. ஆமென். ஓகே. இந்த ஒரு சத்தியத்துக்கு நேராக நம்ம திரும்பிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் வந்து முதல்ல செஞ்ச அற்புதம் என்னது? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது. கானா ஒரு கல்யாணம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையும் போல வந்து மரியாளும் வந்து அழைக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட என்ன பண்றாரு, மரியாளோட கூட போறாங்க. அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அதிசயம் செய்யல, அவருக்கு என்று சீஷர்கள் யாரும் கிடையாது. அவர் இன்னும் வந்து ஊழியத்துக்கு முழுமையாய் வரல. ஓகேவா? இந்த சூழ்நிலையில அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்பொழுது பாத்தீங்கன்னா அங்க என்ன ஒரு குறைவு உண்டாகுது. குறைவு உண்டானே யாருக்கு தெரியப்படுத்துறாங்கன்னா மரியாளுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஒருவேளை ஒரு நெருங்கின சொந்தக்காரங்களா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, பிரியாணி காலி ஆக போகுது, இல்லை எடுத்து வச்ச ஃபுட்டு காலி ஆக போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு யார் நம்ம க்ளோஸாக நெருங்கினவங்களா இருக்கணும் அவங்களை சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது இது பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல மரியாளுக்கு அந்த விஷயம் தெரியப்படுத்துறாங்க. அப்போ மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுகிட்ட போய் சொல்றாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுது, திராட்சரசம் குறைவுபட போகுது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்களேன். 4ஆவது வசனம் வாசிங்க. அதற்கு ஓகே, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க ஏதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, நான் அதிசயம் செய்வேன் இல்லை இப்படிலாம் செய்வேன் ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்லல. என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அடுத்த வசனத்துல அவங்க தாய் என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம், அவர் சொல்வதை செய். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை வந்து நம்ம செஞ்சா போதும். இங்க நம்ம ஒரு 40-50 பேர் இருப்போம். எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் ஒரே விஷயத்த பேசுவாரா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் வேற வேற விஷயங்களை பேசுவாரு. இப்போ உதாரணத்துக்கு பாஸ்டரையாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு என்ன பேசுவாரு, சபையை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் அந்த தரிசனங்கள் குறித்தும் பேசுவார். நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன பேசுவாரு, நம்முடைய வீட்டு காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்கள், இல்லை இன்னும் சபைக்கு நம்ம என்ன வந்து நம்மளால இயன்றதை செய்யலாம், இன்னும் நம்ம எத்தனை ஆத்துமக்களை அழைத்து கொண்டு வரலாம். இது போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விதமாய் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். பேசுகிற தெய்வம். நம்முடைய தேவன் யாரு? பேசுகிற தெய்வம். பேசாத கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது. அவர் பேசுகிற தெய்வம். அவர் வந்து என்ன பேசுறாரோ அதை நம்ம செஞ்சா போதும். அப்ப இதுல தெளிவா வந்து சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அப்படி செய்யுங்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாரு, 6 கச்சாடியை வெளியே இருந்து எடுத்து வராரு, அதுல தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா எவ்வளவு கேள்வி கேட்டிருப்போம். வெளியே வச்சிருக்கிற பாத்திரத்தை உள்ள கொண்டோமா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா அந்த பாத்திரம் அது செட் ஆகாது, உள்ளே நம்ம திராட்சரசம் ஏற்கனவே இருக்கிற பாத்திரம் இருக்கு, நம்ம பொதுவாக தானே பண்ணுவோம். இப்ப சாம்பார் காலி ஆக போகுது, எதுல தண்ணியை ஊத்துவீங்க? முழு சட்டியில இந்த சாம்பார் அரை சட்டி ஆகுதுங்க. இப்ப நம்மளுக்கு இன்னும் சாம்பார் தேவை, எதுல ஊத்துவீங்க தண்ணிய? அதுலயே ஊத்துவோம். ரசம் எதுல ஊத்துவோம்? ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த திராட்சை ரசம் வச்சிருந்த பாத்திரத்தை எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, அதை மைண்ட் பண்ணவே இல்லை, அது அங்க கிடக்கு. ஆனா அவர் வெளியில இருந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ணல, கேள்வி கேட்கவே இல்லை. சரி தண்ணியை ஊத்த சொல்றாரு, அப்பயும் என்ன பண்ணல, கேள்வி கேட்கவே இல்லை, தண்ணியை ஊத்துறாங்க. சரி இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவாரு, ஏதாவது திராட்சை ரசம் போடுவாரு, இல்லை எசன்ஸ் ஏதாவது ஊத்துவாரு, ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்லிட்டாரு, எடுத்து பரிமாறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்க அதிசயம் நடக்குது, எப்படி அதிசயம் நடக்குது அப்படின்னா, அவர் சொல்ற வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவர் சொல்றத செய்யும் பொழுது அதிசயம் நடக்குது. அவர் அங்க ஒண்ணுமே பண்ணல, கை வச்சு ஏதாவது பண்ணாரா, ஏதாவது உள்ள திராட்சை செடி ஏதாவது போடாரா, ஏதாவது பண்ணாரா? எதுவுமே பண்ணல. அவர் சொல்றத செஞ்சாங்க. ஆனா அதிசயம் நடந்துச்சு. அங்க ருசி பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, முந்தின திராட்சை ரசத்தை விட இந்த பிந்தின ரசம் ருசி உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க வந்து ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்க போறீங்க. எப்படி எடுத்துக்க போறீங்க? அவர் சொல்வதை செய்யணும்.
வேற எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. அவர் இங்க இருந்து இதை போ, இல்லைன்னா இந்த ஊழியத்துக்குள்ள காணிக்க கொடு. ஆண்டவர் எல்லாமே பேசுவாருங்க. இதை தான் பேசுவாரு, அதை தான் பேசுவாரு அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் பேசுவார். நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா பேசுவாரு. சரி, நம்ம வந்து கானாவூர் கல்யாணத்தை பார்த்துட்டோம். வேதாகமத்துல இது போல ஒரு சிலர் வந்து ஆண்டவர் சொன்னதை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. செஞ்சவங்களுக்கு என்ன நடந்துச்சு, செய்யாதவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து குயிக்கா பார்க்க போறோம். நான் எதுவுமே உங்களுக்கு தெரியாத செய்தி எடுத்து தேவையில்லை. ஆமென். இதுல இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், அங்கங்க கட் பண்ணி எடுத்து நம்ம மனசுல வந்து மறுபடியும் கொண்டு வரோம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து எதோ செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா ஆண்டவர் சொல்றத செய்யறது கிடையாது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 16-17. ஆண்டவர் வந்து முதல் படைத்த மனிதன் ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு என்ன கட்டளை சொல்றாரு பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளை. ஓகே, இந்த கட்டளை வந்து கஷ்டமானதா ஈஸியானதா? ரொம்ப ஈஸில. ஏன்னா அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா வகையான பழங்களும் இருக்கு. இப்ப நம்மளுக்கு எத்தனை பழம் தெரியும் அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு 10 பழங்கள் சொல்லுவோம். ஆனா ஆயிரக்கணக்கான பல வகைகள் இருக்கு. ஒவ்வொரு நாடுகள்லயும் வந்து விளைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்டதுலாம் கொஞ்சம் தான், இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனா இது எல்லாமே எங்க இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் என்னது? நன்மை தீமை அறியத்தக்கிற கனி. ஆண்டவர் வந்து ஆன்சரை கொடுத்து தான் கொஸ்டினே கேட்கிறாரு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஒரு கேள்வி இருக்கும், அது கீழே எத்தனை ஆன்சர் இருக்கும்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அது மாதிரி ஆண்டவர் வந்து குழுவே கொடுத்துறாரு. எப்பா, இந்த பத்தியா, இந்த மரம் தான் நன்மை தீமை அறியத்தக்கிற கனி, இதை நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத. இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். ஆனா மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டான்? அது என்ன, அதை மட்டும் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இருக்கிற எல்லா 999 பழங்களையும் சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் திருப்தி அடையல அப்படின்னு போய் சாப்பிட்டுருப்பானா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இருக்காது. ஒரு 4-5 தான் சாப்பிட்டுருப்பான். சாப்பிட்டோன்னே அவன் அதை பார்த்துருப்பான். சரி, ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ப்பம் வஞ்சித்ததுனால யார் விழுந்தது? ஃபர்ஸ்ட் ஏவாள் விழுந்தாங்க. ஏவாளுக்கு அடுத்து யார் விழுந்தது? ஆதாமோ விழுந்துட்டாரு. ஒரு அப்பா இருந்தாராம். அப்பா வந்து பையன்ட்ட வந்து ஒரு சின்ன பாக்ஸ், சின்ன பசங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு கதை, சின்ன பாக்ஸை வந்து கொடுத்துட்டு அப்பா என்ன சொன்னாரு? நான் வந்து வெளியே போயிட்டு வரேன், சாயங்காலம் வருவேன், இந்த பாக்ஸை என்ன பண்ணாத, திறக்கவே திறக்காத. என்ன சொன்னாரு? இந்த பாக்ஸை திறக்கவே திறக்காத அப்படின்ட்டாரு. சரிப்பா சரிப்பா அப்படின்ட்டான். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அப்பா போய் உடனே லைட்டா பார்த்தான், அந்த பாக்ஸை பார்த்துட்டு என்ன இருக்கும் அதுல, திறக்கவே திறக்காதன்னு சொல்லிட்டாரு. சரி, ஏதாவது முக்கியமானதா இருக்கும், நம்ம அதனால என்ன பண்ண வேணாம், திறக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. மறுபடியும் அந்த பாக்ஸ் மேல அவனுக்கு கண்ணு போகுது. மறுபடியும் பார்த்துட்டு சரி போய் எடுத்து என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னு போறான். போய் கையிலலாம் எடுத்துட்டான். ஆனாலும் மனசுல ஒரு இது, அப்பா என்ன சொன்னாங்க, அப்பா வந்து திறக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு விளையாட போயிட்டான். விளையாண்டு முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரான். அவன் கண்ணில் தான் படுது, அந்த பாக்ஸ் தான் படுது. சரி, ஒரே ஒரு தடவை என்ன பண்ணலாம், லைட்டா அந்த பாக்ஸை லைட்டா திறந்து பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களா போனை எடுக்காதன்னு சொன்னா என்ன பண்றாங்க, லைட்டா அந்த போனை திறந்து ஏதாவது கேம் விளையாடலாமா, இல்ல ஏதாவது கார்ட்டூன் பார்க்கலாமா. அதே மாதிரி அந்த பையன் என்ன பண்ண, லைட்டா அந்த பாக்ஸை திறந்தா என்னமாச்சு, டமால்னு ஒரு சத்தம் வரல, உள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு சுண்டலி அது எகிரி குதிச்சு இங்க ஓட அங்க ஓட, வீடு ஃபுல்லும் ஒரே அமகலம் பண்ணிடுச்சு அந்த சுண்டலி. அவனும் ஓடுறான், அதை பிடிக்கவே முடியல. அப்பதான் நினைச்சான், சே, இந்த சுண்டலியை பிடிக்கிறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க, இதனாலதான் திறக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க போலயே, நம்ம திறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை செய்யாதன்னு சொல்றாரோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டா கொஞ்சோண்டு அப்படிதான் வந்து நம்ம விழுந்து போறது. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் அப்படிதான் வந்து விழுந்து போயிட்டாங்க. விழுந்து போனதால என்ன நடந்துச்சு, யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவங்க எந்த விதமான வேலையும் செய்ய தேவையில்லை, வெறும் அதை பயன்படுத்தினா போதும். அங்க இருக்கிற எல்லா விதமான காய்கனிகள்,
அந்த பழங்கள் இதெல்லாமே ஆண்டவரே விதைச்சிட்டாரு. ஆண்டவரே விதைச்சு அதை முளைக்க பண்ணிட்டாரு. இவங்க ஒண்ணுமே பண்ணதில்லை, எடுத்து எடுத்து சாப்பிட்டா போதும். ஆனா அவங்க செஞ்ச பாவத்தினால, கீழ்ப்படியாத ஒரு அந்த தவறுனால ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க உழைச்சு அவங்க வேர்வை சிந்தி சம்பாதிச்சாதான் வந்து அவங்களுக்கு என்னது சாப்பாடு அப்படின்ற ஒரு நியமனம் வந்துருது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கஷ்டமானது ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு. நம்ம யாராவது நம்ம பிள்ளைங்களை பார்த்து 25 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு வான்னு சொல்லுவோமா? சின்ன பசங்களை பார்த்து உனக்கு அதை தூக்கிட்டு வந்தா தான் சாப்பாடு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த பிள்ளை எவ்வளவு தூக்கும்னு நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம சொல்லுவோம். உன்னால என்ன தூக்க முடியுமோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், தூக்க சொல்லுவோம். அப்ப ஆண்டவரும் பாத்தீங்கன்னா இதை செய்யாதப்பா இல்ல இதை செய்ப்பா அப்படின்னா அது ரொம்ப ஈஸி தான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஆமா. ஓகே, அடுத்ததாக நம்ம வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு. இவங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதை செஞ்சாங்களா செய்யலையா அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளை? ஒரே ஒரு பையன் தான், ஈசாக்கு மட்டும்தான். ஓகேவா? அப்ப அந்த ஈசாக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கொண்டு போயிட்டு பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் அதுல விசேஷமா ஒரு விஷயம், ஒரு வார்த்தை சொல்லுவாரு. 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:2. ஆதியாகமம் 22:2. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில. அவனை பலி செலுத்தணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை. அதுலயும் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாருன்னா, நான் எங்க சொல்றேனோ அந்த மலைக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆபிரகாம் வந்து அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான், காலையில எழுந்துச்சு அந்த என்னெல்லாம் காரியம்லாம் செய்யணுமோ, பலி செலுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஈசாக்கு வேலைக்காரங்க எல்லாரும் வந்து கடந்து செல்றாங்க. கடந்து செல்லும் பொழுது ஈசா கூட கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி பொருள் எங்க அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாரு ஆபிரகாம், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுல ஆபிரகாம் பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லுது அப்படின்னா, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை, 4வது வசனத்தை படிங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எந்த இடத்தை அப்படின்னா, ஆண்டவர் வந்து அவனுக்கு குறித்த அந்த மலையை பார்க்கிறான். நம்ம பலி செலுத்தோம் அப்படின்னா சரி நம்ம வீட்டுக்கிட்ட அப்படின்னு பார்க்கல, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னு போல, ஆண்டவர் வந்து குறித்த மலைக்கு, எந்த மலையில ஆண்டவர் குறித்திருக்கிறாரோ அந்த மலைக்கு அவன் கடந்து செல்றான். இதுல என்ன இருக்கு ஸ்பெஷலு, எங்க பலி செலுத்தினாலும் ஒண்ணுதானே அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் குறித்த மலையில என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்கு. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஏற்கனவே அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு பலி செலுத்துறதுக்கு. இவன் அந்த மலையை விட்டுட்டு வேற மலைக்கு போயிருந்தானா இருக்குமா? இருக்காது. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து 100% நம்ம கீழ்ப்படியணும். ஓகேவா? அதுல நம்முடைய ஒரு சின்ன ஒரு மூளையை யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ஆண்டவருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் வந்து ஒரு நன்மையை தர போறாரு, ஒரு அதிசயம் செய்ய போறாரு. இவங்க வந்து முயற்சிச்சுட்டு இருப்பாங்க, ஆண்டவர் உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன், ஆண்டவர் என்னப்பா ஹெல்ப் பண்ண போற, இந்த நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு நான் ஏதாவது ஷார்ட்கட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஆண்டவர் வந்து எங்களுக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு நான் குழந்தை தருவேன். எப்போ சொன்னாரு? குழந்தை இல்லாதப்ப சொன்னார். 4 வருஷமா குழந்தை இல்லாதப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு நான் நிச்சயமா குழந்தை தருவேன். அப்போ ஆண்டவர் குழந்தை தருவார் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது? நம்மளுடைய சுயத்துல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது, மருந்து மாத்திரை இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனா நம்ம வந்து நம்முடைய சுயத்துல நம்ம யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம போகவே கூடாது. ஆமென். இதுதான் வந்து ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்றது. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் நம்ம 100% செஞ்சா போதும். பாதி செய்யறதும் என்னதான், செய்யாததுதான். இப்ப நம்ம பையன்கிட்ட சொல்றோம், டேய் கடைக்கு போயிட்டு 10 முட்டை வாங்கிட்டு வாடா. சரி, காசை வாங்குறான், கடைக்கு போறான், காசை கொடுக்குறான், 10 மிட்டாய் வாங்கிட்டு வரான். நம்ம சொன்னது என்னது? முட்டை. நான் வாங்கினது, புரியுதா வித்தியாசம்? இது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஆண்டவர் சொல்றது ஒண்ணா இருக்கு, நம்ம செய்யறது வேற ஒண்ணா இருக்கு. ஆபிரகாம் பாருங்களேன், அதை கரெக்டா இருக்கிறாரு, பலி செலுத்துறதுக்கு போறாரு, ஆண்டவர் குறித்த மலைக்கு அவரு கடந்து போறாரு.
அப்படி குறித்த மலை கடந்து போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு ஈசாக்குக்கான பலி பொருள் கிடைக்குது. மறுபடியுமாய் அவன் வந்து திரும்ப வர்றான். இதுல என்ன நடக்குன்னா, ஈசாக்கை வந்து ஆண்டவர் கரத்தை பிடிக்கிறாரு. இத்தனை நாள் ஆபிரகாமை பிடிச்சு நடத்தின தேவன் இப்ப என்ன பண்றாரு, ஈசாக்குடைய கரத்தை பிடிச்சு நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமாய் பிடித்து நடத்துவார். எப்ப நடத்துவார், நம்ம அந்த பிள்ளைய கரத்தை பிடிச்சு சர்ச்சுக்கு கூட்டு வரும் பொழுது, சர்ச்சுக்கு வரும்போது அதை ஒரு பலி செலுத்துறதா நினைச்சுக்கோங்க. சர்ச்சை விட்டு போகும்போது ஆண்டவர் அந்த பிள்ளையோட கரத்தை பிடிப்பார். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தான் கரத்தை பிடிக்கணுங்க. ஏன்னா நம்ம எல்லா நேரத்திலையும் பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, பார்த்து பார்த்து நம்ம நடத்தவே முடியாது. ஆனா ஆண்டவர் கரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அழகாய் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. 100க்கு 100 அதை அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த பரிபூர்ண நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக சவுல்ன்றது யாரு, ஒரு ராஜா, ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்ட ராஜா அவர் தான். அவர் வந்து அவனுடைய சத்தத்தை கேட்டாரு, ஆனா கீழ்ப்படிஞ்சாரா கீழ்ப்படியிலையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா சவுல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு 1 வருஷம் கடந்து போகுது. அப்ப வந்து ஒரு குறித்த நாளில் ஒரு பலி செலுத்தணும், ஒரு ஆராதனை செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்காக சாமுவேல் அப்படின்ற தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி தான் சவுலை வந்து அபிஷேகம் பண்ணவர். அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து ஒரு 7 நாள் கழிச்சு நான் வருவேன், நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா வெயிட் பண்ண மாட்டாரு. 8வது வசனத்தை வாசிங்க. அவர் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தார். சாமுவேல் கீழ்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவரை விட்டு சிதறி போனார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்போது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சவுல் ராஜாவுக்கு கட்டளையிடப்பட்டது என்னன்னா, எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்தி வெயிட் பண்ணு, சாமுவேல் தீர்க்கதரிசி வருவார், குறித்த நாள்ல வருவாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சர்வாங்க தகன பலியை செலுத்துவார். சர்வாங்க தகன பலி செலுத்துறதுன்றது பிரதான ஆசாரியன் செலுத்தலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் செலுத்தலாம். ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் செலுத்த முடியும், எல்லாரும் செலுத்த முடியாது. ராஜாவா இருந்தா கூட அவர் என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாது, செலுத்தவும் கூடாது. இவர் ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா 7 நாள் வெயிட் பண்ணவர். நம்ம சொல்லுவோம்ல, ஆக்க பொறுத்தவனுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா போகணும், எல்லாத்தையும் ஃபாஸ்டா பண்ணணும், எல்லாமே டயத்துக்கு நடக்கும். ஆமே, அந்தந்த வயசுல அந்தந்த காலத்துல எல்லாமே நடக்கும். 10th படிக்கும்போது நம்ம 10th தான் படிக்க முடியும், காலேஜை முடிக்க முடியாது. 12th முடிக்கும்போது 12th மட்டும் தான் முடிக்க முடியும். நம்ம வந்து வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போகும்போது வேலைக்கு தான் போக முடியும், கல்யாணத்தை முடிக்க முடியாது. புரியுதா சொல்றது? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆனா இந்த சவுல் என்ன பண்ணிட்டாரு, அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணவர், ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுக்கல. அவர் வந்து அவசரப்பட்டார். ஏன் அவசரப்பட்டார் அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து அவனை வந்து தூண்டுனாங்க அப்படின்னு வரும். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இல்ல 8வது வசனத்திலே வந்து கடைசி பகுதி பாருங்க. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஏன் சிதறி போனாங்க அப்படின்னா, 7 நாள் வெயிட் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு மீட்டிங்னு வர வைக்கிறோம், அந்த குறித்த நேரம் வரைக்கும் எல்லாம் உட்காந்துருக்கிறோம், பிரசங்கர் வரல, உடனே நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணோம், வந்துருவாரு, எப்படியாவது வந்துருவாரு. நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சரிப்பா சர்ச் இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. அங்க எனக்கு அதுதான் பண்ணாங்க. சர்வாங்க தகன பலிக்குன்னு எல்லாம் கூடி வந்துட்டாங்க. கொஞ்சம் டிலே ஆச்சு சாமுவேல் வர்றதுக்கு. என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்கள்லாம் சிதறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜனங்கள் சிதறி போறதை பார்த்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இவரே வந்து சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆண்டவர் வந்து இதை என்ன பண்ணார் அப்படின்னா, 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதுல வந்து சாமுவேல் வந்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கர்த்தர் விதித்த கட்டளைய கை கொள்ளாம போயிட்டீங்க, மறந்து போயிட்டீங்க, கீழ்ப்படியல. அதாவது 100க்கு 100 நீங்க என்ன பண்ணல, ஒபே பண்ணல. எல்லாமே ரெடி பண்ணீங்க, சர்வா தகன பலியை செலுத்துறதுக்கு எல்லாமே ஆயத்த பண்ண வச்சிருந்தீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கீழ்ப்படியாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, இது ஒண்ணுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல இதுல வந்து யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, அமேலேக்கு அப்படின்னு ஒரு கூட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு. அமேலேக்கர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு நேராய் கடந்து செல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
அமலேக்கு அப்படின்றவங்க வந்து அவங்கள வந்து மறைச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது நின்று அவங்கள வந்து மறைச்சாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு அந்த 2ஆம் வசனத்துல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா வந்து நீ வந்து அமலேக்கியரை வந்து மடங்கடித்து அதுல இருக்கிற ஆடு மாடு மனுஷங்க எல்லாரும் என்ன பண்ணிடு, எல்லாரையும் வந்து நீ சங்காரம் பண்ணிடு. 3ஆம் வசனத்தை வாசிக்க. ஓகே, இதுல சொல்லப்பட்டிருக்குது யார் மேலே நீ என்ன பண்ணாத, இறக்கமே வைக்காத, எல்லாரையும் வந்து கொன்று. ஆனா சவுல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ராஜாவை உயிரோட கொண்டு வந்துருவாரு. 8ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு. அந்த ராஜா ஆகாகை வந்து என்ன பண்ணாரு, உயிரோட கொண்டு வந்துருவாரு. 9ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள் பெஸ்டானதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து வச்சுக்கிட்டாரு. முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து கொண்டு போட மனதில்லாம ஆயிட்டார். நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகள் உதவாதவைகள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சு போட்டாரு. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில இருக்க எல்லா பாவங்களையும் நீ வந்து விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடனே எது நம்ம விடுவோம், எது ரொம்ப ஈஸியா இருக்கோ இல்லை எது நம்ம கொஞ்சமா பண்ணுவோமோ அதை என்ன பண்ணுவோம், டக்குன்னு சரியாண்டாரு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாண்டாரு. ஆனா எதை விட மாட்டோம், அந்த ஜென்ம ஸ்பாவம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அது. இல்லைன்னா இதுக்கு நான் அடிமைத்தனத்துல இருக்கிறேன். செயின் ஸ்மோக்கர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விடுவாங்க. எப்படி விடுவாங்கன்னா, ஐயா முன்னாடிலாம் நான் ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் குடிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து 2 பாக்கெட் இப்படி சொல்லுவாங்க. திருப்பி வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா இப்போ நான் இன்னும் திரும்பிட்டேன்யா, இப்போலாம் 1 பாக்கெட்டு தான். அவங்கள ஒரு 5 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 வந்து 5ஆம் மாதிரி இருக்கும்ல, 10ஆம் மாதிரி இருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை அழிச்சு போட்டு ஒரு காரியத்தை விட்டு விடு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், முழுசா விட்டுறணும். ஆமென். நம்ம இந்த லெந்து காலத்துல எல்லாம் வந்து நீங்க அனுசரிக்கீங்கன்னு தெரியல, அந்த மெயின்லைன் சர்ச்சஸ் சிஎஸ்ஐ அது போன்ற சர்ச்சஸ் எல்லாம் ஆர்சி சர்ச்லயும் அந்த லெந்து நாட்கள்ல 40 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பரிசுத்தவான் அவங்கள மாதிரி தியாகம் பண்ணியிருக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. பூ வைக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்க, இதை பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் 41ஆவது நாள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அவங்களே கேளுங்களேன், சரி இந்த 40 நாள் ஏதாவது ஒரு பாவத்தை நீ விட்டுருக்கியா, முழுசா விட்டுருக்கியா அப்படின்னா முடியாது. எதெல்லாம் அவங்களால முடியுமோ அதெல்லாம் அற்பமானவைகளை உதவாதவைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாரு, சவுல் வந்து பண்ணாதுல பாத்தீங்களா, அதே மாதிரி பண்ற காரியம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த வந்து விடு, இல்ல இதை முற்றிலுமா சங்கரிச்சிரு, முற்றிலுமா அழிச்சு போட்டுரு, உன் பாவத்துல இருந்து முழுவதுமா வெளியே வா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், பாவத்துல இருந்து முழுவதுமா வெளியே வரணும். நம்மளால முடியலன்னா ஆண்டவர் நம்ம பலன் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமா பலன் தருகிறவரா இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அவர் சொல்வதை செய். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, அவர் சொல்வதை செய், அவர் சொல்வதை மாத்திரம் செய். சொல்லுங்க. ஆமா, ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல இப்ப இதுல பார்த்தோம் பாத்தீங்களா, அவர் சொல்றத பாதி செஞ்சவங்க கொஞ்சம் கீழ்ப்படுத்தாங்க. இப்ப சவுல்லாம் பாத்தீங்கன்னா அமலேக்கு கிட்ட போனாரு, யுத்தம் பண்ணாரு, மேற்கொண்டாரு, எல்லாரையும் அழிக்கல, பாதி பேரை என்ன பண்ணிட்டாரு, எடுத்து வச்சுக்கிட்டாரு, நலமானதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றத முழுவதுமாய் நம்ம செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்வதை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் தருகிற ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். ஆமென். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம பாவம் செஞ்சிருக்கவே மாட்டோம்ல. நம்ம நிறைய நேரத்தை யாரெல்லாம் நம்ம சொல்றோம், ஆதாம் ஏவாளை சொல்றோம்ல, அவங்களே விழுந்துட்டாங்க அப்ப நம்மளும் அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா அன்னைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த நன்மை தீமை அறிந்தகிற கனியை சாப்பிடாம, அதுலேயே என்ன இருக்கு, ஜீவ விருட்சமும் இருக்கு, இன்னொரு கனியும் வச்சிருக்காரு ஆண்டவர், ஜீவ விருட்சம், அழியாம வாழ்ற ஒரு ஜீவ விருட்சத்தையும் வச்சிருந்தாரு. அதை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா பாவமே இல்லாம வந்து பரலோகத்தை வாழ்ற மாதிரி நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா அதுக்கு வழி இல்லாம அவங்க செஞ்ச அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு பாவம் அவங்கள வந்து முற்றிலுமாய் வீழ்த்தி போட்டுருச்சு. அதே நேரத்துல ஆபிரகாம் ஈசாக்கு ஆண்டவர் காண்பித்த மலைக்கு அவனை அழைத்து சென்றதுனால பலிக்கு வந்து என்ன கிடைச்சது, ஆட்டுக்குட்டியும் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஆபிரகாமை நடத்திய தேவன் ஈசாக்க நடத்த ஆரம்பிச்சாரு. சவுலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சவுல் ஒரு தடவை இல்லை 2 முறை ஆண்டவருக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படியாம துணிகரமாய் செய்யறதுனால ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி. அவன் முதல் ராஜாவா இருந்தவன் வந்து அழிக்கப்படுறான். தாவீது வந்து அவனுடைய பட்டத்துல வந்து ராஜாவாக்கப்படுறான். இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நம்ம வந்து முழுவதுமாய் அவனுடைய சத்தத்துக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்க போறோம். சரி,
இன்னும் ஒரே ஒரு காரியம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்திலுமே இடம்பெற்றிருக்கிற ஒரு சம்பவம் என்னது அப்படின்னா, 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு ஆண்டவர் வந்து பங்கிட்டு கொடுத்த ஒரு அற்புதம் வந்து அதில் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா அந்த 3 நாள் அவங்க எல்லாருமே பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க, அவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. இப்ப சீஷர்கள் வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், பசியா இருக்கும், களைப்பா இருக்கும், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, அவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க ஏசப்பாட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ஏசப்பா என்ன சொல்லுவாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகேவா, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். 38ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்காக உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஓகே, 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கு. இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு 5 பேர் வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒரு அப்பம், 5 பேர் சாப்பிடலாமா? ஆனா ஆண்டவர் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, 39ஆம் வசனம், அப்போது எல்லாரையும் பசும்புலின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களுக்கு சொல்றாரு, இருக்கிற எல்லாரையும் பந்தி பந்தியா உட்கார வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் நானா தான் என்ன சொல்லுவோம், இந்த 5 அப்பம் 2 மீன் அவங்கள அப்படியே சத்த காமிக்காம அனுப்பிச்சிட்டா நம்ம 12 பேர், நீங்க 13 பேர் அழகா சாப்பிட்டு நம்ம வயிறு நிறைஞ்சிடும், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா சீஷர்கள் வந்து ஒரு வார்த்தையோட கேள்வி கேட்கவே இல்லை, இது எப்படி பத்தோம், இது எப்படி ஆகும். நம்ம நிறைய நேரத்துல வந்து ஆண்டவர் சொல்றதை கேட்போம். எப்ப கேட்போம் தெரியுமா, ஏதாவது ஒரு அதிசயம், ஒரு சிம்டம், ஒரு எப்படி சொல்றது, இப்ப மழை வரப்போகுது அப்படின்னா என்ன வரணும், வானத்துல மேகம் வரணும், இருட்டணும். அது மாதிரி இப்போ ஒரு சிஎம் இந்த சைடு போறாருன்னா எப்படி இருக்கும், ரோடெல்லாம் நல்லா பிளாக் பண்ணி பந்தோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தா சரி இது நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அப்படிதானே? ஆனா வந்து சீஷர்கள் வந்து எதுவுமே கேள்வி கேட்கவே இல்லை, வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. ஆண்டவர் வந்து இன்னும் அதிசயம் கூட செய்யல. என்ன சொல்லிட்டாரு, பந்தி பந்தியா உட்காரபடி சொல்லிட்டாரு. 40ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது அப்படியே வரிசை வரிசையாகவும் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். இப்ப இங்க எங்க அதிசயம் நடக்குது அப்படின்னா, அவங்க கீழ்படிச்சாங்க பாத்தீங்களா, அங்கதான் வந்து அதிசயம் நடக்குது. கானா ஒரு கல்யாணத்துலயும் எங்கதான் அதிசயம் நடக்குது, வேலைக்காரங்க வந்து அவர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. தண்ணீரை ஊத்துனாங்க, போய் பந்தி விசாரக்காரங்க கொடுத்தாங்க, பரிமாறினாங்க, அப்பதான் அதிசயம் நடந்தது. அதே மாதிரிதான் இங்கேயும் பந்தி பந்தியா உட்கார வச்சாங்க, 50 பேரா 100 பேரா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு அதிசயத்தை செய்யறாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேரு, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு, என் வாழ்க்கையில் அதிசயமே செய்ய மாட்டேங்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் செய்யறாரு, இவங்களுக்கெல்லாம் செய்யறாரு. இன்னும் ஒரு சிலர் இப்படி கம்பேர் பண்ணுவோம், நான் 10 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், நேத்து தான் வந்தா, அவளுக்குலாம் அதிசயம் நடக்குது, எனக்கு நடக்கலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது என்னது, அவர் சொல்வதை அடுத்து அவர் சொல்வதை மாத்திரம் செய். அதை செஞ்சோம்னா ஆண்டவர் செய்யறத அழகா செஞ்சிருவாரு. நம்மளுடைய மூளையை கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. நம்ம மூளையை யூஸ் பண்ணாதீங்க, உங்க முழங்கால யூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றத கேளுங்க, ஓகேவா? நீங்க கேள்வி கேட்காதீங்க, புரிஞ்சுதா? ஆண்டவர் சொல்றத மாத்திரம் கேளுங்க, நீங்க கேள்வி கேட்காதீங்க. எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் வசனம் கொடுக்குறாரு வேதாகமத்திலிருந்து, இப்பொழுது பிள்ளைகள் அற்று இருக்கிற உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு பத்தல அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சிம்டமும் கிடையாது, என் ஒய்ஃப் கன்சீவா கூட இல்லை, 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுபடியே எங்களுக்கு 4 பிள்ளையை கொடுத்துருக்காரு. ஆமே. அப்ப அவர் சொல்வதை கேள் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன, முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். 100% நம்ம ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும், காத்திருக்கணும். எல்லாமே வந்து மேஜிக் மாதிரி இப்படி நடந்துடாது. 4 பிள்ளை அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஆமே. அது போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் செய்யுங்க, காத்திருங்க, அதிசயம் நிச்சயமாய் நடக்கும். சரி, இப்ப அவர் சொல்வதை செய் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஆமே. கேட்டா தானங்க புரியும். இப்ப நம்ம பிள்ளைய நம்ம கூப்பிடுறோம், சாமுவேல்னு கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றோம், அவன் சாமுவேல்னு கூப்பிட்டதோட அவன் ஓடிட்டான். டேய் கடைக்கு போயிட்டு நீங்க லிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, முட்டை வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வாங்க. அவன் கடைக்கு போயிட்டு அவன் எங்க போயிட்டான், கடைக்கு போயிட்டான். அப்ப அவன் எங்க போயிட்டு வாங்குவான், ஒன்றும் வாங்க மாட்டான். வீட்டுக்கு வந்து
அடிதான் வாங்குவோம். அப்ப ஆண்டவர் சொல்றத நம்ம வந்து உட்கார்ந்து கேட்கணும். இப்ப சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம வேதத்தை எடுத்து உட்காரும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் பேசுவார். அப்ப பேசுறத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அதை செய்ய முடியும். வேதத்துல பாத்தீங்கன்னா பொதுவா ஆண்டவர் யார்கிட்ட பேசியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள்கிட்ட நிறைய பேசியிருக்கிறாரு. நம்ம தீர்க்கதரிசி புத்தகங்கள் இப்போ இசைகள் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துலையும் ஒரு 2-3 தடவைனாலும் இந்த வசனம் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். படிச்சிருக்கீங்களா அந்த வார்த்தை? இசைக்கல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வரும். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஆண்டுடைய ஊழியக்காரர்களுக்கு உண்டாகுது, தீர்க்கதரிசிக்கு உண்டாகுது. ஆமென். அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆமென். வர மாட்டேங்குது. ஆண்டவர் பேசணும் அப்படின்னா ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா பேச மாட்டாரு. ஆமென். ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவார், ஊழியர்களை பயன்படுத்துவாரு. சபையில வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்துல பேசுவாரு. வொர்ஷிப் டைம்ல ஆண்டவர் பேசுவாரு. ஆண்டவர் வந்து தரிசனத்துல தான் பேசணும், சொப்பனத்துல தான் பேசணும், என் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நம்ம நின்னோம்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் வந்து யாரு மூலமானாலும் பேசுவாரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிட்ட கழுதையை வச்சு பேசினாரு. அந்த தீர்க்கதரிசி கழுதையா, இது பேசுறதுல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நின்றுனா அவ்வளவுதான். ஆண்டவர் வந்து யாரை கொண்டுனாலும் பேச முடியும். ஆமென். சின்ன பிள்ளைய வச்சு பேசுவாரு. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சின்ன பையன் தான், ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும். ஏலி தாத்தா ரொம்ப வயசானவர், 75-80 வயசு. அவருடைய அனுபவம் பயங்கரம். ஆனா ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? சாமுவேல்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பெரிய தீர்க்கதரிசி இல்ல என்கிட்ட தான் ஆண்டவர் பேசணும், உன்ட்டெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர் வந்து யாருக்கிட்டனாலும் பேசுவாரு. ஆமென். உங்ககிட்டையும் பேசுவாரு, டைரக்டா பேசுவாரு, வசனத்தின் மூலமா பேசுவாரு, ஊழியர்கள் மூலமா பேசுவாரு, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவாரு. அப்ப கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தோம்னா ஆண்டவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. ஆமென். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தாரு, யோசபாத் அப்படின்ற ஒரு ராஜா. யோசபாத் ராஜா வந்து அந்த யூதா அப்படின்ற ஒரு தேசத்தோட ராஜா. அவரும் இஸ்ரவேல் ராஜாவும் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தும் இஸ்ரவேல் ராஜாவும் வந்து எங்க போறாங்க? ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. போகும்போது யோசபாத் கேட்கிறார் 5ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். நம்ம யுத்தத்துக்கு போறோம், யுத்தத்துல போய் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட ஒரு விசாரிச்சு கேட்கலாம் அப்படின்னு போறாரு. போகும்போது இஸ்ரவேல் ராஜா ஏற்கனவே ஒரு 400 தீர்க்கதரிசி ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு. எத்தனை பேரை? 400 தீர்க்கதரிசிய 400 பேருக்கும் காசு கொடுத்து இதை தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆளை கூட்டிட்டு வந்தாரு இவரு. அவங்களும் வந்து என்ன சொல்றாங்க? ராஜா போகிற காரியம் நீங்க போங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு, உங்களுக்கு ஜெயத்தை ஒப்பு கொடுப்பாரு, ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? 400 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. யோசபாத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? மெஜாரிட்டியா யார் சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்குவோம். அப்படிதானே? இப்போ உங்ககிட்ட ஒரு 10 பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரே ஒருத்தர் இல்ல இதை செய்யாதன்னு சொல்றாங்க. நம்ம எதை கேட்போம்? 10 பேர் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? ஊரோட ஒத்துவாழ்ப்பா, நீ ஏன் தனியா நிக்கணும்னு நினைக்கிற? எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடு, ஊரோட ஒத்துவாள். மீன் பார்த்திருக்கீங்களா? மீன் ஓகே. மீன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போற திசைக்கே போச்சுன்னா அது அந்த மீன் பேர் என்ன? தண்ணி போய்கிட்டு இருக்கு, தண்ணி இப்படி போய்கிட்டு இருக்கு, தண்ணி போற திசைக்கே ஒரு மீன் போகுதுன்னா அந்த மீனோட பேர் என்ன? சொல்லுங்க. செத்த மீன். சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்ததே இல்லையா மீன் எப்படி போகணும்? மீன் எப்பயுமே வந்து எதிர்நீச்சல் போட்டு தான் போகும். தண்ணி போற திசைக்கு அது போகவே போகாது. ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு, அதெல்லாம் முடியல, தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா அப்படி போவோம். ஆனா அது பேர் என்னது? செத்த மீன். பொதுவாகவே மீன் வந்து தண்ணி எந்த சைடு போதும் எதிர்நீச்சல் அடிச்சுன்னா வந்து போய்கிட்டு இருக்கும். இன்னும் சில மீன்கள்லாம் பள்ளத்துல இருந்து ஜம்ப் பண்ணி மேலே போயிருக்கு. அந்த மீனோட பேர் எனக்கு தெரியல, ஒருத்தர் வீடியோல சொல்லியிருந்தாரு. ஒரு 3 அடி வரைக்கும் ஜம்ப் பண்ணி அந்த தண்ணியோட இதுல மேலே போறதுனா அது சர்வை பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். இல்லை அப்படின்னா அது அப்படியே மடிஞ்சு போயிடும். இது மாதிரிலாம் இருக்கு. அப்ப ஊரோட ஒத்துவாள் அப்படின்றது என்னது? அட்ஜஸ்ட் பண்ணி போறது. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம ஒரு செத்த ஜீவியத்தை போல ஒரு காரியம். நம்மலாம் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்மளும் எப்படி இருக்கணும்? உயிருள்ளவர்களா இருக்கணும். உயிருள்ளவர்களுக்கு நம்ம தனித்து நிற்கணும். சில விஷயங்களுக்கு நம்ம தனித்து நிற்கும் பொழுது எதிர்ப்புகள் வரும், போராட்டம் வரும், நிந்தனை வரும். ஒரு சிலலாம் சொல்லுவாங்கல்ல,
ஏன் பாஸ்டர் பெருசா நீங்க அமாவாசை ஜபம் பிசாசை வரட்டேன் பேய வரட்டேன்னு சர்ச்சை நடத்துனீங்களா, நீங்க வாட்டுக்கு போயிடுங்க, பிசாசை வரட்டினா அது நம்மளை துரத்திட்டு வரும் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன சர்ச்சை நடத்தணும், விசுவாசிகளுக்கு 4 வார்த்தை சொல்லணும், அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்க நைட் ஜபம் வைக்கிறீங்க, அமாவாசை ஜபம் வைக்கிறீங்க, எதுக்கு பிசாசை துரத்துறீங்க, இப்படி சொல்லிட்டு போறவங்களா இருக்கிறாங்க. பிசாசிக்கிட்டே டெய்லிக்கு பேசுவாங்க, நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி அழைக்கல. பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை பயப்படாம நம்ம செய்யணும். சரி, இந்த ராஜாக்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு யோசபாத்து, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கிற. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். நான் அவனை பகைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, என்னை குறிச்சு நன்மையா சொன்னார்னா அவர் யாரு, நல்ல தீர்க்கதரிசி, நல்லவர், அவர் சொல்றதை மட்டும் தான் கேட்பேன். என்னை குறிச்சு தீமையா இல்ல, உண்மையா என்ன இருக்கோ அதை உண்மையா. இப்ப நம்ம கிட்ட வந்து இதுதான் இருக்கு அப்படின்னா நம்ம உண்மையா சொல்றது நல்லதா, இல்ல வந்து அதை விட மிகைப்படுத்தி சொல்றது நல்லதா? இப்ப நம்ம கிட்ட 10,000 ரூபாய் தாங்க இருக்கு, 10,000 இருக்குன்னு சொல்றது நல்லதா, இல்ல ஒரு 10 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்றது நல்லதா? ஆமா, 10 லட்சம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன கேட்பாங்க, எனக்கு ஒரு 50,000 கடன் கொடுங்களேன்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம நிலைமை தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, உண்மையா சொல்லணும். அதுதான் வந்து என்னது, தீர்க்கதரிசி. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவனை நான் பகைக்கிறேன். ஏன் பகைக்கிறேன்னா அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான், என்னை குறிச்சு நன்மையா சொல்ல மாட்டேங்கிறான், இருக்கிற மாதிரி சொல்லிடுறான். நான் பாவம் செஞ்சேன்னா நான் ஒரு பாவின்னு சொல்லிடுறான், எனக்கு இதை பத்தி நான் வெளிப்படுத்துறான். இல்ல இந்த 400 பேர் எப்படிப்பட்டவங்க என்ன சொன்னாங்க, நீங்க போங்க ஆண்டவங்க கூட இருப்பாரு, ஆண்டவங்களை வந்து என்ன பண்ணுவாரு, அந்த யுத்தத்துல வந்து ஜெயத்தை கொடுத்துருவாரு. அப்படியாக 400 பேர் சொல்றதை கேட்டுதான் போவேன்னு நிக்கிறாரு. யாரு, அந்த இஸ்ரவேல் ராஜா. ஆனா யோசபாத் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை என்னன்றதை நம்ம கேட்கணும். ஆமென். கர்த்தருடைய சொல்வதை செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்ப யோசபாத்தை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அடுத்து ஒரு ராஜா, தாவீது ராஜா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு யுத்தம் வருது, யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க தாவீது அவன் சேர்ந்தவங்க எல்லாம். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க வந்து தாவீதுடைய எல்லாவற்றையும் சிறைபிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, போதும். இப்ப இந்த அமலேக்கு அப்படின்றது யார் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சவுல் ராஜா வந்து யாரோட ஆண்டவர் யுத்தம் பண்ண சொன்னாரு, அமலேக்கியரை யுத்தம் பண்ணி என்ன பண்ணு, ஒருத்தனை கூட விடாத எல்லாரையும் என்ன பண்ணு, பொண்ணு போட்டுரு அப்படின்னாரு. ஆனா சவுல் என்ன பண்ண, அதை செய்யல. நலமானதை சிறந்ததெல்லாம் எடுத்து வந்தாரு, ராஜாவை உயிரோட வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதோடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அமலேக்கியர் என்ன பண்றாங்க, தாவீது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்திரீகள், சிறியவங்க, பெரியவங்க எல்லாரையும் எடுத்து போயிடுறாங்க. அவன்கிட்ட இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சுட்டரிச்சு போட்டுறாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு நெருக்கம் உண்டாகுது. 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் கூட இருந்தவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, கல் எடுத்துட்டாங்க கையில. கூட எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தம், 300 பேரா 600 பேரா? யாருக்குமே தெரியலையே. ஓகே, தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கல்லை எடுத்துட்டாங்க. பொதுவாகவே நம்ம அதை தான் பண்ணுவோம், சர்ச்சுக்கிட்டு போடுறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை, யாரை உடனே குறை சொல்லுவோம், பாஸ்டர் தான் சொல்லுவோம். பாஸ்டர் சண்டே மட்டும் சர்ச் நடத்தணும், திடீர்னு நடுவில் என்னைக்காவது மீட்டிங் கூப்பிடுறாரு பாரு, அதுக்கு வராதனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. என்னைக்காவது சர்ச்சுக்கு வந்ததுனால இல்லை பாஸ்ட்னால இது நன்மை நடந்துச்சுன்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, சொல்ல மாட்டோம்.
ஆனா ஏதாவது ஒரு சின்ன இது நடந்துட்டா கூட யார் தான் காரணம்? மாஸ்டர் தான் காரணம். இன்னைக்கு நம்ம எல்லாம் கல் அடிக்க மாட்டேங்கிறோம், ஆனா சொல்லால அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென். வெளியே போய் சொல்றது, அக்கம் பக்கத்தை சொல்றது, இது மாதிரி சொல்லால அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தாவீது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கல் அடிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டாங்க. 6வது வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி ஓகே, சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்து கல் எடுக்கிறாங்க, கீழே பாக்குறாங்க கல் எடுக்கிறதுக்கு. தாவீது மட்டும் எங்க பாக்குறாரு? கண்மலையாய் கிறிஸ்துவை பாக்குறாரு. ஆமென். இன்னைக்கு உங்க சூழ்நிலையில நீங்க கீழே பார்த்து கல் எடுக்கிறீங்களா, இல்லைன்னா மேல கண்மலையாய் கிறிஸ்துவை பாக்குறீங்களா? ஆமென். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கொண்டு வர சொல்றாரு? 7வது வசனத்துல அந்த ஏபோத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தா ஏபோத்தை தாவீதில் கொண்டு வந்தான். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் தாவீது கேட்கிறான் 8வது வசனத்துல, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஏபோத்து என்னது? பரிசுத்த வேதாகமம் தான். அன்னைக்கு வந்து தாவீது தீர்க்கதரிசிட்ட போல, ஊழியக்காரங்கிட்ட போல. ஏன் போல அப்படின்னா, அங்க யாரும் இல்ல பக்கத்துல. அவன் கிட்ட இருந்தது என்ன இருந்தது? ஏபோத்து இருந்தது. ஏபோத்து அப்படின்னா ஆண்டவரத்தை விசாரிக்கிறது. ஏபோத்துல போய் கேட்கும் பொழுது அதில் ஆண்டவர் பேசுவாரு. நீ போலாம், நீ பின்தொடர், நீ எல்லாத்தையும் என்ன பண்ணுவ? திருப்பி கொள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த வேதாகமத்துல ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். நம்ம திருச்சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், நடுவுல ஒரு பிரச்சனை வருது, உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு போராட்டம் வருது. நீங்க தினந்தோறும் இந்த வேதத்தை வாசிச்சீங்க அப்படின்னா இதுல எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன இருக்கு? தீர்வு இருக்கு. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். சும்மா நம்ம அப்படியே திறந்து வாசிக்கிறது கிடையாது, இல்ல காலண்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படி வாசிக்கிறது கிடையாது. கிரமமா நம்ம வந்து வாசிக்கணும். பழைய ஏற்பாடுல ஆதியாகமத்துல இருந்து ஆரம்பிக்கலாம், இல்ல புதிய ஏற்பாடுல மத்தேயு மார்க்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம டெய்லி பைபிள் ரீடிங் பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? பேசுவாரு. ஆண்டவர் பேசுறத கேட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றதை செஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அவர் கொடுக்குற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப தாவீது பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்துறாரு. கீழே பார்க்கல, கல் எடுக்கிற கீழே பார்க்கல, மேல பாக்குறாரு. அடுத்து என்ன பண்றாரு? ஏபோத்தை கொண்டு வந்தாரு. அதுல ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் சத்தத்தை அவர் கேட்கிறாரு. அதேபடி அந்த வார்த்தைப்படி அவங்க வந்து போனதுனால அந்த அதிகாரம் முடியும் போது இப்படியாகி முடியும். தாவீது வந்து சகலத்தையும் திருப்பி கொண்டான் அப்படின்னு வரும். வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரனிலும் குமார்த்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஓகே, ஒரு சின்ன குண்டூசியை கூட விடலங்க. சிறியதிலும் பெரியதிலும் அப்படின்னா குண்டூசி தான் ரொம்ப சின்னது. அதை கொண்டு போயிருந்தா கூட அதை என்ன பண்ணிட்டாரு? திருப்பி கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு ஆணுடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, அவர் சொல்றதை நம்ம செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சில நன்மைகளை இழந்ததை போல இருக்கலாம், சில வருடங்களை இழந்தது போல இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி உடனே குழந்தை பிறந்தா அந்த 4 வருஷம் இழப்புன்றது எங்களுக்கு இழப்பு தானே. ஆனா அந்த 4 வருஷம் இழப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. 4 பிள்ளையை கொடுத்து திருப்பி கொடுத்துட்டாரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இழந்தீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா நீங்க எதை இழந்திருந்தாலும் அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் சொல்றதை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரால திருப்பி கொடுக்க முடியும். ஓகே, நம்ம முதலாவது பார்த்தோம் அவர் சொல்வதை செய் அப்படின்னு சொன்னோம். அடுத்து வந்து அவர் சொல்வதற்காக கேட்க காத்திரு, அவர் சொல்றத கேட்கறதுக்காக காத்திரு, பிரயாசப்படு அப்படின்னு பார்த்தோம். இப்ப கடைசியா என்ன பார்க்க போறோம்? அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 காரியம் தான். பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? மத்தவங்கலாம் சொல்லுங்க. பாஸ்டர் மாப்பிள்ள இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லணும்? நம்ம பாட்டு பாடுறோம்ல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. தெரியாதா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான்
நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னாராம், ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் பைபிள் படிக்கிறது எப்படின்னா இப்படி மூடிட்டு இப்படி திறந்து அங்கே என்ன இருக்கோ அதை படிக்கிறது. இப்படியா அவன் படிச்சதெல்லாம் எழுதிக்கிட்டே வந்தானா. என்ன எழுதினான் அப்படின்னா நீ இந்த இடத்துக்கு போ, ஓகே போயிட்டான். அடுத்து இதை செய், ஓகே எழுதிட்டான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், ஓகே. அடுத்து ஒரு வசனம் வருது, நீ போய் அந்தபடி செய். இதெல்லாம் பைபிள் வசனம் தாங்க. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்றதும் வசனம் தான். அடுத்து நீ போய் அந்தபடி செய். யூதாஸுக்கு சொல்லப்பட்டது அது, நீ போய் அந்தபடி செய் சொன்னது யாருக்கு? ஒரு பணக்கார மனுஷன் வந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ இதெல்லாம் கற்பனை எல்லாம் கை கொள்றியாப்பா? நான் கை கொள்றேன். அப்போ உன்கிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் விற்று அதெல்லாம் நீ இலையில கூட நீ போய் அந்தபடி செய் அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாரு, அவனுக்கு தான் சொல்லுது நீயும் போய் அந்தபடி செய் அப்படின்ட்டு. இவர் இதெல்லாம் எழுதினவர் ஆண்டனுக்கு பேசிட்டார் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் படிக்கிறாரு. படிச்சா அப்ப நம்ம வேத வாசிக்கு இப்படி திறந்து இப்படி பார்த்து அதுல என்ன இருக்கு, அது என்னது அப்படின்னா ஜோசியம் பாக்குற மாதிரி லிட்டரலா சொல்லணும்னா கிளிக்கு ட்ரெயினிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. 10-20 சீட் இருக்கும், இதுல எத்தனை சீட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். அவரு கரெக்டா வச்சிருப்பாரு, போய் எடுத்துட்டு வரும். அது மாதிரி கிளி ஜோசியம் பார்க்க கூடாது. வேதத்தை நம்ம அந்த பாட்டை போடுங்க மறுபடியும். அதுல தெளிவா போடப்பட்டிருக்கு, வேத வசனம் அறிந்து கொண்டு விளக்கங்களை புரிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை கேட்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி தரது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் ஆண்டவர் நம்மள்ட்ட பேச முடியும். இப்ப பரிசுத்தவர் எங்க இருக்கிறது? மறுபடியும் பாசம் மட்டும் தான் சொல்றாங்க. மறுபடியும் அந்த பாட்டை பாடிடலாமா? ஓகே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். அப்பனா எல்லாருக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்காரு. நம்மளுக்கு நிறைய நேரத்தில் அதுல சந்தேகம் இருக்கு. நம்மளுக்கு வர்ற சந்தேகத்தினாலதான் நிறைய பிரச்சனையே, நம்மளுக்கு வர்ற கேள்வினாலதான் நிறைய பிரச்சனையே. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உள்ள இருந்தே நம்மளுக்கு சொல்லுவாரு. நம்ம வலது புறமாவது இடது புறமாவது சாய்ப்பது என்ன சொல்லுவாரு? வழி இதுவே, இதில் நடவுகள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்க கேட்பீங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு போறோம், ஒரு தவறான இடத்துக்கு போறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள பதன்னு அடிக்கும். அடிக்குது அப்படின்னா உள்ள யார் இருக்கா? ஆமா. அடிக்கல அப்படின்னா உள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க தான் உங்களை சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு தப்பு பண்ணும் போது இல்லை தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் உங்க இருதயம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தம் எப்படி இருக்கிறது, அந்த பதப்பு இருக்கா? இருந்துச்சுன்னா உள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ ஒரு தடவை நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது இல்ல. ஒரு தடவை விழுந்துட்டா அடுத்து என்ன பண்ணக்கூடாது? விழக்கூடாது. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் இருக்கு. அதுக்கு நான் 7 தடவை விழுவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஹெல்மெட் போடுறது எதுக்கு? கீழே விழுந்தா அடிபடாம இருக்கிறதுக்கு. கார்ல சீட் பெல்ட் எதுக்கு? ஏர் பேக்லாம் எதுக்கு? எதுவும் நடந்துச்சுன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. நம்மளாகவே போய் இடிப்பேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. சரி, ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுவார். இரண்டாவது பரிசுத்த வேதாகமம். இந்த பைபிள்ல இருந்து நம்மளுக்கு ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கார். நம்ம அதுக்கு பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கணும்? கிரமமாய் நம்ம வாசிக்கணும். டெய்லி நம்மளுக்கு இருக்கணும். திடீர்னு ஒன்று திறந்து அப்படி எடுத்து வாசிக்கிறது அப்படி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. மூன்றாவது ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னா பரிசுத்த ஆலயத்திலிருந்து பேசுவார். ஆமென். முதலாவது நம்ம சொன்னோம் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது என்ன சொன்னோம்? பரிசுத்த வேதாகமம். மூணாவது பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறவரா இருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் பேசும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் கேட்கணும், அதுக்கப்புறம் அதன்படி செய்யணும். செய்யும் பொழுது ஆண்டவர் தருகிற அந்த நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 2 நிமிடம். ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறாரு. அவருடைய ஆலயத்திலிருந்து, ஊழியர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் சொல்றதை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லமா? பேசுங்க ஆண்டவரே, நாங்க கேட்கிறோம். கத்தாவே சொல்லும் அப்படின்னு கேட்கிறேன். பேசு பேசு ஜபம் செய்யும் போது
ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஒருவேளை சில நன்மைகளுக்காய் சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம காத்திருப்போம்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்டா போதும். ஆண்டவர் சொல்றதை மட்டும் கேட்டா போதும். அதுல நம்ம எதையுமே கூட்ட தேவையில்ல, குறைக்க தேவையில்ல, நம்முடைய ஞானத்தை அதுல போடவே தேவையில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ஒரு சில பாவங்களை ஆண்டவர் விட சொன்னார்னா இன்னைக்கு விடுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நம்முடைய உள்ளின் திரியங்களையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். நம்ம எந்த பாவத்துல சிக்குண்டு இருக்கிறோம்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த பாவத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தா கூட ஆண்டவர் அந்த பாவத்தை எல்லாம் உங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களை ஒரு பரிசுத்தவனாய் மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? மறுபடியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பாவத்தை நீ எப்ப விட போற? இன்னும் எத்தனை காலம் இந்த பாவத்துக்கு நீ அடிமையா இருக்க போற? ஏழை மனு உருவை எடுத்த நான் உன்கிட்ட நிக்கிறேன், இதை நீ ஏற்றுக்கொள்ள அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நீங்க இந்த ஆராதனை இந்த பாடல பாடணும்ல, ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை இருக்கிறார். நீங்க ஆண்டவர் உங்க கிட்ட இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னும் ஏன் தாமதம் மகனே? இன்னும் ஏன் தாமதம்? இன்னும் இந்த பாவத்தை விடுறதுக்கு ஏன் உனக்கு தாமதம்? ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு செயின் ஸ்மோக்கரா இருந்தாரு. அவரை நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், செயின் ஸ்மோக்கர், ட்ரிங்கர், குடி பழக்கம், புகை பழக்கம் ரெண்டுமே அவர் அடிமைத்தனத்தை இருந்தாரு. அவர்கிட்ட நான் பார்க்கும்போதுதான் பேசுவது. அவர் என்னோட வயசுல கூட ஒரு 45 வயசு இருக்கும். இதை பத்தி சொல்லுவது உண்டு அவர்கிட்ட. அவரால் ஆனால் விடவே முடியல. இப்போ கடைசியா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, வந்து அவராகவே வந்து சொன்னாரு, நான் இந்த பழக்கத்தை விட்டுட்டேன், 2 வருஷமாச்சு நான் அதை விட்டு. இந்த 2 வருஷத்துல எனக்கு இவ்வளவு காசு சேர்ந்துருக்கு, என் கையில இவ்வளவு காசு இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் இதை இவ்வளவு நகை நட்டு வாங்கி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதையும் சொல்றாரு, கடந்த 14 வருஷத்துல நான் 40 லட்சத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்றாரு. 14 வருஷத்துல 40 லட்சத்தை. எதனால? சின்ன ஒரு பாவம், சின்ன ஒரு அசுத்தம், சின்ன ஒரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். ஒருவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர், நம்ம இன்னைக்கு ஒரு ஜப குறிப்பு கூட வச்சோம்ல, ஒருத்தர் குடி பழக்கத்துல இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மறுபடியும் அதை பேசிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்திருக்கிற உங்களில் யாராவது ஒருவர், இல்லைன்னா உங்க வீட்டுல யாராவது ஒருவர் இது போல ஒரு பழக்கத்துல இருப்பாங்கன்னா அவங்கள மனதுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அவங்களுக்காக நீங்க இன்னைக்கு உத்தரவாதம் எடுங்க. நீங்க மறுபடியும் அவங்கள போய் சொல்லுங்க, இதை விட்டுருன்னு சொல்லுங்க. இந்த குடி பழக்கத்தை விட்டதுனால அவர் சொல்றாரு, இந்த 2 வருஷத்துல இவ்வளவு பணம் சேர்த்துட்டேன், இவ்வளவு என் பிள்ளைகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல நம்முடைய ஆத்துமா, விலையேற பெற்ற ஆத்துமா காக்கப்படுதுல. நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இது போல வேற ஏதாவது ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நீங்க சிக்குண்டு இருப்பீங்கன்னா, ஒரு சினிமா பார்க்கறது கூட பாவம் தான், டிவி பார்க்கறது கூட ஒரு பாவம் தான். எதுல இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு போல அதுல இருந்து விடுவிக்க விரும்புகிறாரு. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே.
நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது முன்னே நாம் பரதேசிகளாக, அந்நியராக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, ஆண்டவருக்கும் நமக்கும் எவ்வளவோ தூரம் அங்கதான் நம்ம நின்றுட்டு இருந்தோம்ல. நம்ம யாருமே ஆண்டவரை தேடி வரல, ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளுக்கு ஒரு அழகிய சபையை கொடுத்து, நல்ல ஒரு பாஸ்டரை கொடுத்து, ஒவ்வொரு வாரமும் ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டே வராரு. ஆனா இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம்? மறுபடியும் அதே பாவம், மறுபடியும் அதே இச்சை, விட்டு வந்து அதே காரியங்களை நம்ம இழுப்போம்னு சொன்னா நம்ம ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்கவரா இருப்போம்ல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காது உள்ளவன் கேட்க கடவன். அவனுடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு எந்த பாவத்துல இருக்கீங்க, எந்த காரியத்துல நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றதை செய்ய முடியாம எந்த விஷயம் உங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டிருக்கிறது, நீங்க அதை தூக்கி போட நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க அதை தூக்கி போட ஆயத்தமா இருக்கிறீங்களா? அன்னைக்கு அந்த குருடனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் மேல அந்த வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தான், அவன் பார்வை அடைஞ்சான். இன்னைக்கு ஆண்டவர் எதை தூக்கி போட சொல்றாரோ அதை தூக்கி போட நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சவுல் ஆண்டவர் முற்றிலும் அழித்து போட்டு சொல்லும் பொழுது அவன் அதுல பெஸ்டானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எல்லா பாவங்களையும் உன்னை விட்டு அகற்றுன்னு சொல்லும் பொழுது நம்மளால முடியுதா? இல்ல ஆண்டவரே, இந்த ஒண்ணு மட்டும், இந்த முதல் தரமா இருக்கிற இந்த ஒண்ணு மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே, இது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட நிக்கிறாருங்க. நம்மலாம் வலையில மாற்ற மீனா இருக்கணும், தூண்டில மாட்டின மீனா இருக்க கூடாது. உங்களுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? வலையில மாட்டின மீனுக்கு எந்த விதமான காயமும் இருக்காது, எந்த விதமான ஒரு அடியும் அதில் பட்டிருக்காது, காயம், ரத்த காயம் எதுவுமே இருக்கக்கூடாது. வலையில மாட்டின மீன் அழகா அது வலையில வந்துடும். ஆனா வலையில மாட்டாத மீனை தூண்டில் போட்டு பிடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? தூண்டில் போடும்போது அந்த வாய், அந்த அழகு பீறப்பட்டு அது சரீரத்துல காயப்படுத்தப்பட்டு வேணாங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் நம்மளுக்கு. ஆண்டவர் இன்னைக்கு அழகா கூப்பிடுறாரு, மகனே ஓடி வந்துருன்னு சொல்றாரு. கோழி தன் குஞ்சுகளை அழைக்கிறத போல ஆண்டவர் அழைக்கிறார். செட்டைக்குள்ள வந்துரு, ஒரு ஆபத்து வருது, இன்னும் அந்த குடிப்பழக்கம் உனக்கு வேண்டாம், வந்துருன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. கடினப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு கடினப்படுத்தாதீங்க. எந்த பாவத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆண்டவர் ஆனா அழைத்து கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவர் வலைய போடுறாரு, அன்பின் கயிறுகளினால உன்னை கட்டி இழுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அன்பின் கயிறுக்குள்ள வந்துருங்க. ஆண்டவர் தூண்டில் போட்டாருன்னா நம்மளால தாங்க முடியாதுங்க, வேண்டாம். இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இன்ப இயேசுவை எழுந்து வாராயோ. இன்னும் ஏன் தாமதம்? இன்னும் ஒரு வருஷம் போட்டு நம்ம காத்திருக்க போறோமா? இல்ல இன்னும் ஒரு நியூ இயர் வரட்டும், இன்னொரு கிறிஸ்துமஸ் வரட்டும், இல்ல இன்னொரு ஒரு குட் ஃப்ரைடே வரட்டும், இல்ல ஒரு 5 மாசம் போட்டோம். நேற்று ஒரு நபரை நான் சந்திச்சேன். அவரை ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்தேன். அவர் நிறைய காரியம் பேசிட்டு இருந்தாரு. அப்ப சொன்னாரு, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க தான், கிறிஸ்டினா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் நான் கேட்டேன், ஆனா நீங்களும் சர்ச்சுக்கு வரலாமே, நீங்களும் கிறிஸ்தவனா மாறலாமே. இல்ல பிரதர், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. வேண்டாங்க, தாமதப்படுத்தாதீங்க, ரட்சிப்புக்கு தாமதப்படுத்தாதீங்க, சில காரியங்களை விடுவதற்கு நீங்க தாமதப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களை இன்னைக்கு அழைக்கிறார். அவர் சொல்றதை செய்யறதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நேரத்திலே கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒருவேளை வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் காரியத்துல சிக்குண்டு அடிமைப்படுத்தப்பட்டு பாவத்தினாலும் அப்பா விட முடியாத சில காரியங்களால் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை விடுவிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகவனே. அப்பா